S-400 ட்ரையம்ஃப்ன்றது வந்து ரஷ்யாவால் கண்டுபிடிக்கப்பட்ட ஆன்டி பெலாஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம். ஓகே. அதாவது எந்த ஏவுகணையோ இல்ல ஒரு விமானமோ உள்ள ஊடுருவ நினைத்தால் அந்த நாட்டின் வான்வெளிக்குள் அதை தகர்க்கும் வல்லமை கொண்டது இந்த S-400. ஓகே. இது 1999ல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஃபயர் பண்ணாங்க. ஓகே. 2007 வாக்குல வந்து இத ரஷ்ய ராணுவம் வந்து அவர்களின் ராணுவத்துக்குள்ள இண்டெக்ட் பண்ணாங்க. அதாவது முழுமையாக சேர்த்துக்கொண்டார்கள். ஓகே. அன்று முதல் இன்று வரை இது ஆக்கப்பூர்வமாக பல போர்களில் செயல்பட்டுள்ளது. சிரியால சிவில் வார் இருக்கும் போது, இப்போ ரஷ்யா யுக்ரைன் போரின் போது, சரி, இன்று இந்தியா பாகிஸ்தான் போரின் போது. ஓகே சார். இந்த போரின் போது இதோட பங்கு எந்த அளவுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு சார்? எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கிறான்னா, வரக்கூடிய பாகிஸ்தானின் எந்த விதமான ஒரு ஏவுகணை ஆகட்டும் இல்ல ஒரு விமானம் ஆகட்டும் இந்திய வான்வெளிக்குள் உள்ளே வருவதற்கு முன்னாலே முழுவதும் தயாரிக்கப்பட்டுள்ளது. அது ராஜஸ்தான் முதல் ஜம்மு காஷ்மீர் வரை. ஓகே. இதனால பாகிஸ்தான் கிட்ட இருக்கக்கூடிய HQ-9 என்னும் சொல்லப்படும் சைனீஸ் இதே மாதிரி S-300 இதுக்கு முன்னாடி இருந்த வருஷன் S-300 காப்பி தான் சைனா வச்சிருந்த HQ-9. அந்த HQ-9 ஆனது முழுமையாக செயலிழந்தது. அதால எதுவும் செய்ய முடியல. ஆனா S-400 ஆனது அதன் துல்லியமாக ஒவ்வொரு தாக்குதலையும் ஒவ்வொரு பாகிஸ்தானின் ஊடுருவும் ஏவுகணையும் விமானத்தையும் இந்திய வான்வெளியிலேயே தாக்கி அதை செயலிழக்க செய்கிறது. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, அவர்கள் நமது ராணுவ தளவாடங்கள் மீது அதிகமான தாக்குதல் மக்கள் வசிக்கும் இடங்களிலும் மக்கள் மீது நடத்தவும் அவர்கள் பார்த்து இருக்கும் போது, அந்த காலகட்டத்தில் இந்த சிஸ்டமானது மக்களின் உயிருக்கு உடைமைகளுக்கும் மிகப்பெரிய பாதுகாப்பு அரணாக செயல்பட்டுள்ளது. ஓகே. இது இந்திய அரசு ரஷ்யாவிடமிருந்து வாங்கி இதை நாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம்.